ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம புக் அதாவது செகண்ட் சாப்டரில் 2.2 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த 2.2 இங்கே ஆரம்பித்து அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முடிஞ்சு ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் 2.1 அதுதான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். கூடவே நம்ம ஒரு 2 சம் சேர்த்து சால்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் மெயினாக என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஃபரன்ஷியேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். பட் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கான்செப்டை பார்க்குறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். ஜென்ரலாக எனக்கு பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு 11th and 12th படிக்கும்போது. ஸோ உங்களுக்கும் பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஈஸி தான், போக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதுலேயும் ஈஸியாக தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீடியோவில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சம் ப்ராப்ளம்ஸும் போட்டிருந்தோம். அதே மாதிரி செகண்ட் வீடியோவில் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கான கம்ப்ளீட் டிஃபரன்ஸை சொல்லியிருந்தோம். ஸ்பீடுங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதில் மேக்னிடியூடும் இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஒன் டைமென்ஷனில் நம்ம மெயினாக யூனிஃபார்ம் ஸ்பீடு பார்ப்போம். யூனிஃபார்ம் ஸ்பீட் என்ன சொல்லியிருந்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரே km/hவரில் ரொம்ப நேரத்துக்கு ட்ராவல் ஆச்சு, கம்ப்ளீட் டூரேஷனுமே ஒரே km/hவரில் ட்ராவல் ஆச்சு, ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆச்சுன்னா அதை யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கேஸில் மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆகக்கூடாது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போனா தான் அதை யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி வேரியபிள் ஸ்பீட்னா ஸ்பீடு முன்ன பின்ன இருக்கலாம், கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறத வேரியபிள் ஸ்பீடு. பட் வேரியபிள் வெலாசிட்டியில் ஸ்பீடே சேஞ்ச் ஆகலைன்னா கூட, அதாவது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகலைனா கூட, டைரக்ஷன் சேஞ்ச் ஆக கூட அது வேரியபிள் வெலாசிட்டின்னு சொன்னோம். அதே மாதிரி மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் அது வேரியபிள் வெலாசிட்டி சொன்னோம். ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனால் போதும், அதாவது மேக்னிடியூட் இல்லை டைரக்ஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆச்சுனாலே அது வேரியபிள் வெலாசிட்டின்னு சொன்னோம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட்னா இப்போ நான் சொன்ன ஸ்பீடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆவரேஜாக, அதாவது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆயிருக்கு டிவைட் பை டோட்டல் டைம் போட்டிங்கன்னா அது ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் கன்சிடர் பண்ணுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைட் பை டோட்டல் டைம். இதெல்லாம் தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ தான் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இந்த 2 வீடியோ போட்டிருக்கேன். மெயினாக டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னதை பற்றியும், அதே மாதிரி ஸ்பீடு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி பற்றியும் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. அட்லீஸ்ட் அதனோட ஐடியாவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூனிஃபார்ம் ஸ்பீடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணிப்பேன்னா ஒரு பொசிஷன் டைம் கிராஃப்லாம் வரைஞ்சிருப்பேன். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்குமே நான் பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சி தான் எக்ஸ்பிளைனே பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக பொசிஷன் டைம் கிராஃப் சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேருந்து தான் நான் இந்த கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்போ தான் இது புரியவும் செய்யும். சரி, ஓகே. இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதாவது இதுதான் ஒரு கார் எடுத்துங்க. ஸோ இதை வச்சு நான் பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி லாஸ்ட் வீடியோவில் பிளாட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒரு காரு. இந்த கார் அட் டைம் t = 0 செகண்ட்ஸில் 50 km/hவரில் போயிட்டுருக்கு அப்படின்ற கேஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன், 3 to 4 ஹவர்ஸ் தான் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா அப் டு 10 ஹவர்ஸ் வரைக்கும் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ இது ஹவர்ஸு, ஓகே, தப்பாக எழுதிட்டேன். டைம் டி வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் இருக்குது. ஸோ 0 to 10 வரைக்கும் இருக்குது. நான் அடிச்சு எழுதிடுறேன். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணார், அட் டைம் t = 0 50 கிலோமீட்டர்ஸு, t = 1 ஹவர்லேயும் 50 கிலோமீட்டர்ஸு, 2 ஹவர்லேயும் 50 கிலோமீட்டர்ஸ், 3 ஹவர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ். டூரிங் த என்டையர் டூரேஷன் 10 ஹவர்ஸ்லையும் 50 கிலோமீட்டர்ஸ் தான் அதனோட ஸ்பீட் இருக்குது. இதை நான் ஒரு டேபிளர் காலமில் போட்டேன்னா எப்படி இருக்குன்னா பாருங்கள், அட் டைம் t = 0ல் 50 கிலோமீட்டரு, 1 கிலோமீட்டரில், ஸோ அது அட் டைம் t = 1 ஹவரில் 50 கிலோமீட்டர்ஸு, அட் 2 ஹவர்ஸில் 50 கிலோமீட்டர்ஸு, எல்லாத்துலேயுமே 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸுக்கு என்ன நம்மளுக்கே தெரியும், velocity = distance travel divided by time taken. இதை நீங்கள் மாற்றி எழுதிங்கன்னா distance = velocity into time period. ஸோ அதாவது டைமு. ஸோ இதில் velocity 50, டைமு இங்கே இருக்குது. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 × 50 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0, 1 × 50 போட்டிங்கன்னா 50, 2 × 50 போட்டிங்கன்னா 100, 3 × 50 போட்டிங்கன்னா 150. ஸோ இப்படி தான் நான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். இப்படி தான் நீங்களும் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா, எவ்வளோ பொசிஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குன்னு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது 2யும் பிளாட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பிளாட் பண்ண போகிறேன்னா பொசிஷனையும் டைமையும் பிளாட் பண்ண போகிறேன். வெலாசிட்டி பிளாட் பண்ண போகிறதில்ல, பொசிஷனையும் டைமையும் பிளாட் பண்ண போகிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பிளாட் பண்ணிங்கன்னா தான் அதை தான் நான் சொல்லுவேன்னா பொசிஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பொசிஷனை ஒய் ஆக்சிஸ்லையும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ண போகிறேன். ஓகே, பொசிஷனை ஒய் ஆக்சிஸ்லையும் டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம பொசிஷன் டைம் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பொசிஷன் டைம் கிராஃப். ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கும். இதில் பாருங்கள், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் என்ன குவான்டிட்டிஸ் எடுத்துக்கிறேன், 0,0 எடுத்திருக்கேன். இது 0,0. அடுத்து பாருங்கள், இது 1,50, அதாவது 1,50, அடுத்து 2,100, 3,150. ஸோ இப்போ நான் இது பிளாட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அப்படின்னா இதனுடைய ஸ்லோப்
ஓகேங்களா. ஸ்லோப் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்லோப் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன், அதாவது ஒரு யூனிட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிப்பேன். ஓகேங்களா, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாக்ஸ் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஒரே ஒரு யூனிட் வரைஞ்சிப்பேன். அதுக்கு எவ்வளோ தூரம் ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது அப்படின்றத பார்ப்பேன். இங்கே எக்ஸ் ஆக்சிஸுங்கிறது டைமு, ஸோ அதனால் டெல்டா டின்னு எழுதுகிறேன். ஒய் ஆக்சிஸுங்கிறதுல இதில் பொசிஷனு, ஸோ டெல்டா எக்ஸ்னு எழுதுகிறேன். ஸோ பொசிஷன் தான் இன்னும் சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன். இந்த டெல்டாங்கிறது ஒன்றும் இல்லை, இட் ரெஃபர்ஸ் சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ டெல்டா எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி நான் அது முன்னாடி சொல்லலை, ஸோ அதை சொல்கிறேன். ஸோ சம்ஸாக சால்வ் பண்ணிட்டு இருந்தோம், பட் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ டெல்டா எக்ஸ் டெல்டா டி இது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எங்கே இந்த லைனில் எங்கே ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 50 தான் இருக்கும். இதில் பாருங்கள் நம்மளுக்கே தெரியுது இது 50. ஓகே, ஸோ இங்கே மார்க் பண்ணிங்கன்னா இது 50. ஸோ இந்த இடத்துல டோட்டலாக எங்கே நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி வந்து வெறும் 50 தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த டெல்டா எக்ஸ் பை டெல்டா டிங்கிறது தான் நம்மளுக்கு முன்னாடி தெரியும் வெலாசிட்டி. அது ஏன் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன் டைம் கிராஃப் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இந்த வெலாசிட்டியே நம்மளுக்கு தெரியாதுங்கிற பட்சத்தில் இந்த பொசிஷன் டைம் கிராஃபோடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சாலே போதும், அதுதான் வெலாசிட்டி. நம்ம முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வரைக்குமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். நம்ம இதுலேருந்து ஒரு கண்டினியூஷன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா, வெலாசிட்டி பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 10. இது என்ன கேட்டிருக்கு, வெலாசிட்டி பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0னா டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு 10 வரைக்கும் கேட்டிருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்கேன், ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 100. சரி, டி இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை டைம். ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸை வந்து டெல்டா எக்ஸ்னு எழுதிக்கிறேன், டைம் வந்து டெல்டா டின்னு எழுதிக்கிறேன். ஸோ டெல்டா எக்ஸுங்கிறது இன் பிட்வீன், அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு எவ்வளோ டெல்டா எக்ஸுங்கிறது இங்கே ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் டெல்டா எக்ஸு. இப்போ இது டெல்டா எக்ஸுங்கிறது இங்கே 500. ஸோ ஹியர் இட் இஸ் 500. ஓகேவா, அப்புறம் டெல்டா டி என்னது இங்கே, ஸோ இங்கே இருந்தால் டெல்டா டி, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டெல்டா டி, அதுவும் 10 ஹவர்ஸ் தான். ஸோ இங்கே கொடுத்த டெல்டா டி விச் இஸ் 10. ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்னது, சிம்பிளிஃபை ஆச்சுன்னா 50 km/h. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 50 km/h இன் பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 டு டைம் டி இஸ் ஈக்குவல் டு 10. சரி, அடுத்து வெலாசிட்டி. ஸோ இது ஃபஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா, வெலாசிட்டி பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். அது என்னென்னு பார்த்தலாம், ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதெல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறேன். அப்போ தான் பொசிஷன் டைம் கிராஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4லேருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு 7 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4க்கு 4ங்கிற பாயிண்ட்டு தான் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி டைம் டி இஸ் ஈக்குவல் டு 7 பிளாட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், வெர்டிக்கலாக ட்ரா பண்ணிட்டா நான் என்ன சொன்னேன், டெல்டா ஃபஸ்ட்டு டெல்டா டி தெரியணும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் தெரியணும். டெல்டா டி இதுதான் டெல்டா டி, ஏன்னா இன் பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4லேருந்து டைம் டி இஸ் ஈக்குவல் டு 7ல் இதுதான் டெல்டா டி. ஸோ அப்போ டெல்டா டி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ சிமிலராக அதுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, டெல்டா ஒய்யும் டெல்டா எக்ஸும் மார்க் பண்ண போகிறேன், விச் இஸ் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே பாருங்கள் ஈஸி தான். ஸோ டெல்டா எக்ஸ் இது 200, இது 350. ஸோ அப்போ 350 minus 200. ஓகே, ஏன்னா இந்த பொசிஷன் பாருங்கள் 350, இது 200. பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணதுனால ஈஸியாக இருக்கும். 350 minus 200 போட்டால் ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. ஸோ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150. டெல்டா டியோட வேல்யூ என்னது, விச் இஸ் 7 minus 4 விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது நான் டேரெக்டாக எழுதிடலாம், வெலாசிட்டி பிட்வீன் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4 அண்டு t is equal to 7ங்கிறது. ஸோ வெலாசிட்டி பிட்வீன் டைம் t is equal to 4 to 7, டைம் t is equal to 4 to 7ங்கிறது டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா டியா. இப்போ இதில் டெல்டா எக்ஸ் என்னது, டெல்டா எக்ஸ் வந்து 150. ஸோ டெல்டா எக்ஸ் 150 டிவைடட் பை டெல்டா டிங்கிறது ஹியர் எவ்வளோ, விச் இஸ் 3. ஏன்னா 4லேருந்து 7 இன் பிட்வீன் டைம் இன்டர்வல் 3. ஸோ இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் 50 km/h தான் வரும். இப்போ இதில் எதுக்காக நான் இந்த சம் தேவை நம்ம சால்வ் பண்ணுறதுக்குன்னு தோணும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு டோட்டலாக கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 50 km தான் வரும். இன் பிட்வீன் எந்த டூரேஷனில் கண்டுபிடிச்சாலும் 50 km/h தான் வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே நான் என்ன சொன்னேன், ஸ்லோப்பு எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது. ஸோ ஸ்லோப் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்லோப் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதனுடைய இந்த கிராஃபோடைய ஸ்லோப்பு தான் நம்ம வெலாசிட்டி சொல்கிறோம். ஸோ வெலாசிட்டி இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது தான் மெயினாக சொல்ல வரேன். சரி, இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா,
இது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஒரு டேரெக்டாக கொஞ்சம் அப்படியே சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ண போகிறேன். நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, எக்ஸ்பெரிமெண்ட் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இப்போ நான் ஒரு பேட்டரி காரோ இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு காரை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இந்த ஆக்சிஸில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ணும்போது அட் டைம் t=0ன்னு ஒரு ஸ்டாப் வாட்ச் கையில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டாப் வாட்ச் கையில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 10 செகண்ட்ஸுக்கு தான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டே கண்டக்ட் பண்ண போகிறேன். ரிமோட் கண்ட்ரோல் காரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டேரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் ஓட்ட போகிறேன். இப்போ நான் அப்படியே ரிமோட் கண்ட்ரோலில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு நான் வச்சு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்றேன் நான். ஓகே, அப்போ தான் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு பொசிஷனை நான் மார்க் பண்ண போகிறேன். அதாவது டைம் t= இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைமுக்கும் பொசிஷனுக்கும் நான் ஒரு கிராஃப் வரைய போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு 0, அது மெயினாக 10 செகண்ட்ஸ் வரைக்கும் போகல, நான் வெறும் 8 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் போகிறேன். அதாவது 0லேருந்து ஆரம்பித்து 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5, 6, 7, 8ங்கிற செக்ஷனுக்கு நான் அதனுடைய பொசிஷனை மார்க் பண்ண போகிறேன். அட் டைம் t=0 இப்போ என்னுடைய பொசிஷன் எக்ஸ் என்னென்னா 0வாக தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டேன். நான் எல்லாத்தையும் ஒரு பக்காவாக ஒரு கேமரா எல்லா பொசிஷனையும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லா பொசிஷனும் பக்காவாக மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அட் டைம் t=0ல் 0 பொசிஷனு. ஸோ பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அதனுடைய பொசிஷனை நான் மார்க் பண்ணிட்டேன். 0ல் 0 மீட்டர் போயிருக்கு, 1 செகண்டில் 0.08 மீட்டர் போயிருக்கு, இதில் 0.64 மீட்டர் போயிருக்கு, 3ல் 2.616 மீட்டர்னு போயிருக்கு, 8th செகண்டில் 40.96 போயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 0ல் ஆரம்பித்து 8th செகண்ட் போகிறப்ப என்னோட ரிமோட் கண்ட்ரோல் கார் எங்கே வந்துருச்சுன்னா 40.96 மீட்டர்ஸ் கவர் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 40.96. இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லிட்டேன்னா, இப்போ என்ன கேள்வினா, எனக்கு நான் இங்கே ஒரு சென்சார், நான் இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம இப்போ 2 வீலரில் போகிறோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பீடோ மீட்டர் காமிக்குமா, அதாவது நான் எவ்வளோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணுறேங்கிறத அந்த ஸ்பீடோ மீட்டரில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பீடோ மீட்டர் வச்சு எனக்கு தெரியும் நான் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு, அதாவது 0 செகண்டில் எவ்வளோ ஸ்பீடு, ஃபஸ்ட்டு செகண்டில், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, இந்த எல்லா செகண்டுக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இதை நான் யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட போகிறேன். ஓகே, 2 இல்லை 3 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்டை டாஸ்க் கொடுக்க போகிறேன். என்ன டாஸ்க்குனா, எனக்கு இதனுடைய பொசிஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதாவது வெலாசிட்டி அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் நான் கண்டுபிடிக்க சொல்ல போகிறேன். ஓகே, நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரே ஒரு டேபிள் மட்டும் தான் கொடுக்குறேன். அதாவது 0 பொசிஷனில் 0 செகண்டில் இந்த பொசிஷனில் இருக்குது, 8th செகண்டில் இந்த பொசிஷன் இருக்குன்னு ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறேன். ஓகே, கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தெரியும், பட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த டாஸ்க் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. அப்போ இதை வச்சு அவனால் என்ன பண்ண முடியும்னா, அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்க போகிறேன்னா, எனக்கு அட் டைம் t=4th செகண்டில் எனக்கு வெலாசிட்டி எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லுங்கடா அப்படின்னு நான் அந்த பசங்களை கூப்பிட்டு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறானுங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, பொசிஷனும் இருக்குது, டைமும் இருக்குது. நம்மளுக்கு இது 2 இருந்தால் என்ன வரைஞ்சிடலாம்னா, பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிடலாமா. அடுத்து என்ன பண்ணானுங்கன்னா, பசங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ பொசிஷன் டைம் கிராஃப் வரைஞ்சிட்டாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிற டேட்டாஸை வச்சு அட் டைம் t=0ல் 0,0 ரீச் ஆகிருக்கான். ஓகே, அடுத்து அட் டைம் t=1 செகண்டில் 0.08 மீட்டர் அங்கே பாருங்கள் வரைஞ்சாச்சு. அட் டைம் t=1ல் 0.08 வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்கள், அப்படியே ஒரு ரேண்டமாக எடுக்கிற மாதிரி. அட் டைம் t=3ல் 2.16, டைம் 3=3ல் 2.16 ரீச் ஆகிடுச்சு. 7ல் 27.44, 7ல் 27.44, 7,27.44. சரி, இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போது வரையும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு கர்வ் மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்துருந்தோம். ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்தா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்னா, ஒரு ஸ்லோப் அப்படியே எந்த பாயிண்ட்டில் நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்கணுமா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்லோப் ஒன்று தான். ஒரு இடத்துல ஸ்லோப் கண்டுபிடிச்சாலே போதும். அதாவது இப்போ நான் இந்த பாயிண்ட்டில் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா இந்த வெலாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதே தான் இந்த பாயிண்ட்டு வெலாசிட்டி இருக்கும். ஏன்னா ஸ்லோப் கான்ஸ்டன்ட் ஃபார் த என்டையர் டூரேஷன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு கர்வாக வருது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்ல, ஆனால் அவங்களுக்கு அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட என்ன இருந்தது, நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருந்தோன்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட் 2 ஜாயின் பண்ணி அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட். ஸோ அப்போ அதனால ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்ணுறான்னா,
என்ன பண்ணுறான் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறான். ஸோ நம்மளுக்கு முன்னாடி எப்போயுமே ஈஸியாக இருக்கிறது என்னென்னா இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணுறான். ஓகே, அதாவது டைம் t = 0வையும் டைம் t = 8ஐயும் கன்சிடர் பண்ணுறான். அப்போ t = 0ல் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது. இதில் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 8ல் 40.96 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? அவனுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வெலாசிட்டினாலே ஒரே ஃபார்முலா தான், விச் இஸ் டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா டி தான் அவனுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ டெல்டா எக்ஸுங்கிறது என்னது? இதில் 40.96 மைனஸ் 0 டிவைடட் பை 8 மைனஸ் 0. இங்கே பாருங்கள், 2 டிஸ்டன்ஸையும் மைனஸ் பண்ணுறான். அதே மாதிரி 2 டைமையும் மைனஸ் பண்ணால் தான் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி வரும். ஸோ இப்போ இது போட்டால் 40.96 டிவைடட் பை 8 போட்டால் எவ்வளோ வருது? 40.96 டிவைடட் பை 8 போட்டால் அவனுக்கு 5.12 மீட்டர் பெர் செகண்ட் வருது. ஏன்னா இது எல்லாமே மீட்டர்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணுறேன், இதையும் செகண்ட்ஸை மெஷர் பண்ணுறேன். இவன் மெஷர் பண்ணிவிட்டு அவன் என்ன கேட்குறான்னா, இதுதான் வெலாசிட்டி t = 4 கேட்குறான். ஏன் எனக்கு தெரியும்னா, எனக்கு அது ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே ஸ்பீடோ மீட்டரை வச்சு நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். நான் எனக்கு தெரியும் அந்த வேல்யூ தப்பு, நான் சொல்லிவிட்டேன் அந்த வேல்யூ தப்புடா அப்படின்ட்டேன். ஸோ அப்போ அடுத்து அவன் இன்னொரு ட்ரையல் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, சரி அவனுக்கு கொஞ்சம் சரி ஏதோ ஒன்று பண்ணணும். கண்டிப்பாக அவன் நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா, வெலாசிட்டி அட் டைம் t = 4 கேட்டிருக்கனால அவனுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னென்னா, நீ எங்கே பாயிண்ட் எடுத்தாலும் சரி, அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்தாலும் சென்டர்ட் அட் 4 எடுக்கணுங்கிற ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவன் எங்கே எடுத்தாலும் அவன் வந்து என்ன பண்ணா, அதனுடைய சென்டர் அட் 4 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. இங்கே இந்த இப்போ 0ங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, 8ங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்களா. அப்போ சென்டர் அட் 4னா நான் கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4னா ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்ட்டுக்கும் 4ஆக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கும் டிஸ்டன்ஸ் 4, இதுக்கும் டிஸ்டன்ஸ் 4. அப்போனா என்ன அர்த்தம்னா, என்ன சொல்ல போகிறது? சென்டர் தட் 4ன்னு சொல்கிறேன் நான் இன்டர்வல்ஸை. அவன் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணிட்டான், அவனால் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர முடியல. இப்போ அடுத்து செகண்ட் ட்ரையல் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ அவனுக்கு 2 பாயிண்ட் எடுக்கணும், சென்டர் அட் 4 எடுக்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுறான், அடுத்த 2 பாயிண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது டைம் t = 1 செகண்டும் டைம் t = 7 செகண்ட் எடுக்கிறான். ஸோ இது ஒரு கதை மாதிரி நானும் ட்ரை பண்ணுறேன். பட் இப்படி சொன்னால் தான் என்னை பொறுத்தளவு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்ற ஒரு எண்ணம், அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அட் டைம் t = 1 செகண்ட்னு ஒரு பாயிண்ட் எடுத்தாச்சு, t = 7 செகண்ட் எடுத்துட்டோம். ஸோ அப்போ டைம் t = 1, t = 7 எடுத்துட்டோமா. இப்போ அதுக்கு எக்ஸோட பொசிஷன், எக்ஸோட வேல்யூ என்னது? விச் இஸ் 0.08. ஸோ x = 0.08. அடுத்து இதுக்கு x = at 7 at time t = 7, எக்ஸோட பொசிஷன் 27.44. ஓகே, ஸோ பி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி தான் அவனுக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 27.44 மைனஸ் 0.08 டிவைடட் பை 7 மைனஸ் 1 விச் இஸ் 6. கீழே 6, மேலே எவ்வளோ வருது? 27 போடும்போது 27.36 வரும். ஸோ இப்போ 27.36 டிவைடட் பை 0.08 போட்டால் அவனுக்கு 27.36 டிவைடட் பை 6 போட்டால் ஆன்சர் 4.56 வருது. ஸோ 4.56 கரெக்டானு கேட்குறான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு தான் முன்னாடியே தெரியும், ஸ்பீடோமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வேல்யூயும் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்த வேல்யூ வந்து 5.12 மீட்டர் செகண்டு, இது 4.56 மீட்டர் பெர் செகண்ட். அவன் இன்னொரு ஹிண்ட் கேட்குறான், 5 மீட்டர் செகண்டுக்கு மேலே இருக்கா, 4க்கு கம்மியாக இருக்கான்னு கேட்குறான். நான் ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், 4க்கும் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. ஸோ அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஸோ நம்ம கரெக்டான மெத்தடில் தான் போகிறோம். அப்போ அப்ரோச் பண்ணிக்கிட்டே போகணும், இதுக்கு பக்கத்தில் போகணும், க்ளோஸராக வரணும், லிமிட்டை குறைக்கணும். அதாவது இங்கே 3ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேயும் 3ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் அவன் லிமிட்டை குறைச்சிட்டே வரணும், டெல்டா டியை குறைச்சிட்டே வரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ அதனால் இப்போ இது ரெண்டு சம் சால்வ் பண்ணுறான். இப்போ இதே மாதிரி நிறையா ட்ரையல் அவன் எடுத்தான். மொத்தம் 8 ட்ரையல் எடுத்திருக்கான். தேர்டு ட்ரையலில் என்ன பண்ணால், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரையலில் t = 0 செகண்டு, t = 8 செகண்டு, அதனுடைய x1 அதாவது x at டைம் t1, x at டைம் t2 மார்க் பண்ணி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சி, டெல்டா டி கண்டுபிடிச்சி, டெல்டா எக்ஸ் பை டி கண்டுபிடிச்சிட்டானா. கண்டுபிடிச்சா 5.12 வந்துச்சு. அதான் நம்ம பண்ணோம்ல, இங்கே 5.12 வந்துச்சு. செகண்ட் ட்ரையலில் 4.56 வந்துச்சு. செகண்ட் ட்ரையலில் 4.56 வந்துடுச்சு. இப்போ அடுத்து தேர்ட் ட்ரையலில் என்ன பண்ண போகிறான்? தேர்ட் ட்ரையலில் இப்போ இந்த 2 பாயிண்ட் இல்லாமல், ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறான்? அடுத்து இந்த பாயிண்ட் எடுக்க போகிறான். அதாவது செகண்ட் அட் டைம் t = 2 செகண்ட்ஸு, அட் டைம் t = 6 செகண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் இதனுடைய டைம் இன்டர்வல் எவ்வளோ? ஹியர் டெல்டா டி பார்த்தீங்கன்னா ஓவராலாக டெல்டா டி பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். பட் இங்கே 2 இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஏன்னா சென்டர்ட் அட் டைம் t = 4. ஓகே, ஸோ அப்போது இவன் அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா t = 2, t = 6, அதே மாதிரி x1 x2 கண்டுபிடிச்சி, டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சி, டெல்டா டி கண்டுபிடிச்சா 4.16 வருது. இப்போயும் ஆன்சர் கரெக்ட் இல்லை. ஸோ அடுத்து என்ன பண்ணுறான்? அடுத்து அதே மாதிரி இப்போது
t is equal to 2 செகண்ட்ஸ்லேருந்து எடுத்துருந்தானா அப்போ என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக வரான், எங்கே வரான், ஸோ ஹியர் 3க்கு வரான், அதே மாதிரி 5க்கு வரான், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். இப்பயும் அவன் என்ன பண்ணுறான், இப்பயும் அவன் அந்த இதை ட்ரையல் பண்ணுறான். 3, 5 எடுத்துகிட்டு x1 x2 கண்டுபிடிச்சி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சி டெல்டா டி கண்டுபிடிச்சி 3.92 கண்டுபிடிக்கிறான். இப்பயும் அவனுக்கு ஆன்சர் வரல. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், ஸோ நம்மளுக்கு இன்னும் க்ளோஸராக போகணுன்ட்டு இதுக்கப்புறம் க்ளோஸராக போகணுன்னா எங்கே போக முடியும் அவனால். ஸோ இது இங்கே 3லேருந்து அவன் க்ளோஸராக போகணுன்னா 3.5 போகலாம், 4.5 போகலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறான். அடுத்து 3.75 போகலாம், 4.25 போகலாம், அப்படியும் ட்ரை பண்ணுறான். அப்புறம் 3.9 போகிறான், 4.1 போகிறான், இப்படியும் ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி ட்ரையல் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 3.5 போகிறான், 4.5 போகிறான், சென்டர் அட் 4. ஓகே, அப்படி போட்டாலும் அவனுக்கு 3.86 வருது. அதுக்கு அடுத்து என்னென்னா 3.75 போகிறான், 4.25 போகிறான். இப்போ இன்னும் இன்டர்வல் கம்மியாகுது. அதாவது டெல்டா டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், டெல்டா டி இங்கே இருக்கா, டெல்டா டி ஃபஸ்ட் இனிஷியலாக 8 இருந்துச்சு, டெல்டா டி குறைஞ்சிட்டே வந்துச்சு, 0.5 வரைக்கும் போயிட்டான், இப்போ 3.845 வந்திருக்கு. இப்பயும் ஆன்சர் கரெக்ட் இல்லை, எனக்கு தான் ஆன்சர் தெரியும்ல. ஸோ இப்பயும் ஆன்சர் கரெக்ட் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறான், அதே மாதிரி 3.9 போகிறான், 4.1 போகிறான், இப்போ 0.2 போயிட்டான், இப்பயும் 3.8408 தான் வந்துருக்கு. இப்பயும் ஆன்சர் கரெக்ட் இல்லை. அடுத்து ஃபைனலாக அவன் என்ன பண்ணிட்டான், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது சார், இதுதான் 3.99 போகிறேன், 4.01 போகிறேன். அதாவது 4ங்கிற டைம் இன்டர்வலுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி போகிறான், 3.99 போகிறான். அதே மாதிரி ஜஸ்ட் ஆஃப்டர் எடுத்துக்கிறான், விச் இஸ் 4.01 எடுத்துக்கிறான். ஸோ அந்த கேஸில் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸோ எனக்கு 4ங்கிற பாயிண்ட்டுக்கு தான் வேணும் வெலாசிட்டி. ஸோ அப்போ அந்த 4ங்கிற பாயிண்ட் வேணும்னா ரொம்ப ஜூம் பண்ணி போயிட்டு 4ங்கிற பாயிண்ட் வேணுங்கிறனால ரொம்ப ஜூம் பண்ணி போயிட்டு ஜஸ்ட் பிஃபோர் போகிறான், அதே மாதிரி ஜஸ்ட் ஆஃப்டர் போகிறான். ஸோ இது ஜஸ்ட் பிஃபோர் என்னது 3.99, ஜஸ்ட் ஆஃப்டர் 4.01. ஸோ இப்போ இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறான். பிகாஸ் இதனுடைய பொசிஷன்ஸ், அதாவது இதனுடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறான், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறான், இதனுடைய எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறான், டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறான், டெல்டா டி கண்டுபிடிக்கிறான், சால்வ் பண்ணுறான். சால்வ் பண்ணால் 3.8408ன்னு வருது. ஆன்சர் கரெக்டானு கேட்குறான். நான் சொல்கிறேன் இதுதான் ஆன்சர் கரெக்ட் அப்படி சொல்கிறேன். ஏன் அப்படி, இப்போ அவன் கடைசியாக இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, எனக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. அவன் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணான், ஒன்றும் பண்ணல. அவன் டெல்டா நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சான். ஸ்லோப்பு தான் நம்மளுக்கு வெலாசிட்டி. இப்போ நான் வெலாசிட்டி தான் வேணும் எனக்கு, ஸ்லோப் கண்டுபிடிச்சான். ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா போட்டான், டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி போட்டான். ஆனால் டெல்டா டியை குறைச்சிக்கிட்டே வந்தான். இப்போ அதான பண்ணோம், டெல்டா டி ஓவரால் 8 ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது டெல்டா டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, டெல்டா டியை குறைச்சிக்கிட்டே வந்தான். ஸோ டெல்டா டியை குறைச்சிட்டே வந்தான்னா என்ன அர்த்தம்னா, லிமிட் குறைச்சிட்டே வரான். லிமிட் டெல்டா டியை ரொம்ப 0க்கு போகிற வரைக்கும் ரொம்ப குறைச்சிட்டே வந்தான். இப்போ இதுக்கு லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0னா டெல்டா டி எக்ஸாக்டாக 0 இல்லை, பட் 0க்கு க்ளோஸராக போகிறான் அப்படின்னு அர்த்தம். இதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறான், டெல்டா எக்ஸ் டிவைட் பை டெல்டா டி. இப்படி போட்டு ஸ்லோப் அட் எங்கே கண்டுபிடிச்சான், அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4ல் கண்டுபிடிச்சா அவனுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்துச்சு, 3.84 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சது. என்ன பண்ணால் ரொம்ப நேரம் டைம் எடுத்து, நான் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் சால்வ் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி உங்களுக்கு எல்லா விதத்துலையும் புரியும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா. இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் இப்படி கண்டுபிடிச்சிட்டான். இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு அவன் ஈஸியான ஒரு மெத்தட் கொண்டு வந்தான். சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க, அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4ல் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வேணும். இப்போ அதாவது வெலாசிட்டி அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 4 வேணும். என்ன கேட்டிருக்கேன், இது அட் தட் இன்ஸ்டன்ட்டில் கேட்டதுனால இதுக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி சார் அப்படின்னு சொல்கிறான், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஸ்லோப் கண்டுபிடிங்க, இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இந்த கேர்வ் இருக்கா, அந்த கேர்வுக்கு ஒரு ஸ்லோப் வரைங்க, அதை கரெக்டாக 4ங்கிற பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் வரைங்க. வரைஞ்சா இந்த இடத்துல ஸ்லோப் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும் சார். இதுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு யூனிட், இங்கே இதுதான் ஒரு யூனிட், 4லேருந்து 5க்கு போகிறது தான் ஒரு யூனிட், இதுதான் டெல்டா டி விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு டெல்டா ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ போகுது, அதாவது டெல்டா எக்ஸ் எவ்வளோ போகுதுன்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ வருது, இது கிராஃபில் போட்டதுனால அவன் கிராஃப் போட்டுட்டு இதை மெஷர் பண்ணி சொல்கிறான், விச் இஸ் 3.84 3.48 3.84. ஸோ 3.84ன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ ஈஸி சார், ஒரு ஸ்லோப் வரைஞ்சிருங்க, இந்த பாயிண்ட்டில் ஒரு ஸ்லோப் வரைங்க, இந்த கேர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் வரைங்க, அந்த டேஞ்சன்ட்டுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிங்க சார் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, அவன் செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் ஸ்லோப்பு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபஸ்ட் வரைகிறேன்.
எப்படி டேஞ்சன்ட் அட் டைம் t is equal to 4ங்கிற அந்த கர்வில் அட் டைம் t is equal to 4ல் தான் நான் வரைகிறான். டைம் t is equal to 4ல் டேஞ்சன்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்றான் அந்த கர்வுக்கு. வரைஞ்சிட்டு அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறான். ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன வருது? டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி அட் டைம் t is equal to 4. மெயினாக டைம் t is equal to 4. ஏன் டைம் t is equal to 4? வெலாசிட்டி அட் டைம் t is equal to 4. ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இஸ் equal அட் டைம் t is equal to 4. இப்போ நம்மளுக்கு டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது? 3.84 டிவைடட் பை டெல்டா டி ஒன்று நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ அப்போ 3.84 மீட்டர் பர் செகண்ட் சார். ஸோ வெலாசிட்டி இவன் கண்டுபிடிச்சிட்டான். வெலாசிட்டி அட் டைம் t is equal to 4 கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இது ஒரு மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன மெத்தட்னா, அதே பொசிஷன் டைம் கிராஃபை இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், சார் இதுக்கு நீங்கள் ஸ்லோப்புக்கெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டெல்டா ஒன்றுக்கும் ரொம்ப க்ளோஸராக போய் கண்டுபிடிக்க தேவையில்லை, டேரெக்டாக இதனுடைய ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். இது ஈக்குவேஷனை இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸில் நிறையா இதில் போடலாம். நானே இதோட ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கான்னா, ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.08 t³ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். புக்கில் இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதையே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கிராஃபும் அந்த கிராஃப் தான். ஸோ இப்போ இதில் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று இருக்குது சார். என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.08 t³ இப்படின்னு இருக்கா. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று இருக்குது சார். அதாவது d/dt ஆஃப் இந்த ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் சார். இந்த டிஃப்ரென்ஷியேஷனை பற்றி இப்போ இன்னும் ஒரு 5 minutes சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் குட். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 minutes சொல்கிறேன். இந்த டைம் மட்டும், இந்த ஸ்டெப்பை மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5 minutes நான் டிஃபரன்ஷியேஷன் என்னங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ d/dt ஆஃப் என்னது, எக்ஸை தானே நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ 0.08 t³ அப்படின்னு எழுதலாமா. ஸோ இப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், 0.08 t³. இப்போது இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால், நம்ம டிஃபரன்ஷியேஷன் கான்செப்டை இப்போ நான் ஒரு 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0.08 இன்ட்டு 3t² வரும். அதாவது இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இப்போ இது திரும்பி சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கப்புறம் ஈஸி தான், விச் இஸ் 0.24. 0.08 இன்ட்டு 3 வந்து 0.24 t². இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, dx/dt விச் இஸ் 0.24 t² ஆச்சா. இதை என்ன சொல்கிறான், இதைத்தான் வெலாசிட்டின்னு சொல்கிறான். இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவேஷனை டேரெக்டாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான். அந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு வேல்யூ வந்துச்சு. அந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிட்டா. இப்போ இதைத்தான் அவன் என்ன சொல்கிறான்னா வெலாசிட்டி ஃபார் தி என்டையர் கர்வே. நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தானே சரி கேட்டிங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த கர்வுக்கே, ஏன்னா கர்வுக்கே ஈக்குவேஷன் ஒன்று தான். ஸோ இது கர்வுக்கே வெலாசிட்டி, இந்த தான் சார் கர்வுக்கு ஒரு வெலாசிட்டி, இந்த கர்வோட வெலாசிட்டி. ஆனால் எனக்கு என்ன தேவை, அட் டைம் t is equal to 4 நான் கேட்டதுனால என்ன பண்ணுறான்னா dx/dt அதில் டீயோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ விச் இஸ் 0.24 t². ஸோ இந்த டீக்கு பதிலாக 0.24 இன்ட்டு 4² போடுறேன். 4 × 4 16, 16 இன்ட்டு 0.24 போட்டால் இவ்வளோ வருது ஆன்சர். அதே தான் வரும். 16.24 போட்டால் 3.84 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அப்போ dx/dt அட் டைம் t is equal to 4. ஓகே, ஸோ இதில் வெலாசிட்டி. ஸோ இப்போ இருக்கிறதுலே எது ஈஸியான மெத்தட், இப்போ 3 மெத்தட் சொன்னோம். என்ன 3 மெத்தட் சொன்னோம்? ஸோ ஃபஸ்ட்டு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பண்ணேன்னா, லிமிட் கண்டுபிடிச்சேன். அதாவது லிமிட்டு டெல்டா டி. ஓகே, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா x/Δt. இப்படி வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்லோப் கண்டுபிடிச்சேன். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, டெல்டா எக்ஸ் கரெக்டாக எழுதிடுறேன். ஸோ இதில் டெல்டா x/Δt போட்டேன். அடுத்து இன்னொன்று என்ன பண்ணேன், ஸ்லோப் கண்டுபிடிச்சேன். ஸ்லோப் ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் வரைஞ்சேன், அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சேன். ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் அட் ஈச் பாயிண்ட் கண்டுபிடிச்சோமா. அதே மாதிரி இது செகண்ட், இது ஃபஸ்ட்டு மெத்தட், இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தடு நான் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணேன், விச் இஸ் dx/dt யூஸ் பண்ணேன். இதெல்லாம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு, வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். வெலாசிட்டி கண்டுபிடிக்க 3 மெத்தட் யூஸ் பண்ணேன். 3 மெத்தடுமே கரெக்டு தான். 3 மெத்தடுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஓகே, இப்போ இது தான் ஈக்குவல் சொல்கிறேன். அதாவது 3மே சேம் தான், டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா இந்த டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். ஏன்னா நீங்கள் இந்த டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு தானே டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த என்டையர் கர்வுக்கே வெலாசிட்டி டேரெக்டாக ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும். ஸோ அந்த என்டையர் கர்வுக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு ஈஸியாக இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இதை வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சார். ஓகே, இது நியூட்டன். நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நிறையா படிப்போம்ல. ஸோ அதே நியூட்டன் தான் இந்த டிஃபரன்ஷியேஷன் கான்செப்டையும் கண்டுபிடிச்சார். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, இப்போ இதில் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்னன்னு சொல்லலை.
ஸோ லைட்டாக சொன்னேன். பட் என்னன்னா நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன், ஒரு பாயிண்ட்லேயும் எனக்கு வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே இப்போ எனக்கு பர்டிகுலர் டைம் அட் டைம் t = 4ல் இல்லை 5ல் வேணும். இந்த டைம் t = 4ல் எனக்கு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் மட்டும் எனக்கு வெலாசிட்டி வேணும்னா அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஜென்ரலாக இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படியே வச்சுப்போம். இப்போ இதுவே இதனுடைய மேக்னிடியூட் நம்ம வெலாசிட்டினாலே என்ன சொல்லியிருக்கோம், இதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டோமா. இதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும், இதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும் சொன்னோமா. இப்போ இந்த மேக்னிடியூடை மட்டும் கேட்டாங்கன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இல்லை மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டின்னு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். நம்ம ஜென்ரலாக புக்கில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து நம்ம வெலாசிட்டின்னு சொன்னாலே அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான் கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம புக்கில். ஸோ இவ்வளோ தூரம் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு என்னென்னமோ சொல்லி புரிஞ்சுதா இல்லையா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை புரியலை, வேறு ஏதாவது விதமாக உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஸ்லோப். இப்போ ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி வரும். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், இனிஷியலாக நம்ம கன்சிடர் பண்ண கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்கும், எல்லா பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கும், வெலாசிட்டி ஈக்குவல், ஸோ ஸ்லோப்பும் ஈக்குவல். ஆனால் இந்த கிராஃபில் பார்க்கும்போது இந்த கிராஃபில் ஸ்லோப் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் இப்போ தெரியும் ஸ்லோப் அட் பர்டிகுலர் பாயிண்ட் வரைஞ்சோன்னா ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சி அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலான்னு. இப்போ இந்த கேஸ்க்கு எடுத்துக்கங்க. இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்லோப் வரைகிறேன். ஃபஸ்ட் இந்த t = 4ல் வரைஞ்சிட்டேன். இதனுடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா. ஸோ அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிட்டேன். அடுத்து பாருங்கள், இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் ஸ்லோப் வரைய போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு வரையும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல வர்றேன். ஓகே, இதுதான் ஸ்லோப்புன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இங்கே வச்சு பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். இப்போ பாருங்கள், இது டெல்டா டி, இதுக்கு டெல்டா ஒய், அதாவது டெல்டா எக்ஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ டெல்டா எக்ஸ் இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே டெல்டா எக்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டெல்டா டி ரெண்டு இடத்துக்கும் சேம் தான். பட் இங்கே டெல்டா எக்ஸ் கம்மியாக இருக்குது, பட் இங்கே டெல்டா எக்ஸ் அதிகமாக இருக்கா. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் வரையணும், டேஞ்சன்ட் வரைஞ்சி அதனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். இப்போ இதிலே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொல்ல ட்ரை பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா அட் திஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சணும், டேஞ்சன்ட் வரைஞ்சி அதனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுலேருந்தே நான் சொல்லிட்டேன் வெலாசிட்டி ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே டிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ அட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி லிமிட்ஸ் அப்ரோச் பண்ணி அப்படியே சென்டர் அட் 4 வச்சு அப்படியே லிமிட்டை குறைச்சி இந்த கிராஃபில் வர மாதிரி இந்த டேபிள் காலமில் மாதிரி லிமிட்டை குறைச்சி அதாவது டெல்டா டி குறைச்சி ஃபைனலாக கொண்டு வந்து ரொம்ப க்ளோசர் தென் ஈக்குவல் டு 1 0.01க்கு கம்மியாக கொண்டு வந்தோம்னா என்ன வேல்யூ வருதோ டெல்டா எக்ஸ் பை டி, அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இல்லைனா இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சி டேஞ்சன்ட் வரைஞ்சி ஸ்லோப் கண்டுபிடிச்சி சொல்லலாம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான். இல்லைனா டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சுட்டு அந்த ஈக்குவேஷனுக்கான டிஃபரன்ஷியேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா டைம் t = எந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வேணுமோ அதை சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தான். ஓகே, ஸோ அப்போது வெலாசிட்டியை 3 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். 3 மெத்தடுமே விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம புக்கில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்கன்னா வெறுமனே இந்த லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு 0 இன் டெல்டா எக்ஸ் பை டிக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் போட்டுடலாம் பை யூஸிங் த லாங்குவேஜ் ஆஃப் கேல்குலஸ் ஆர் லாங்குவேஜ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கேல்குலஸ் அப்படின்னா அதில் 2 இருக்குது. ஒன்று மெயினாக இன்டகிரேஷன், இன்னொன்று டிஃபரன்ஷியேஷன். நம்ம இப்போ டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறோம். ஸோ கேல்குலஸுங்கிறது ஒரு சாப்டர் தான் சொல்லப்போனால். கேல்குலஸ் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சாப்டர். அதில் வந்து டிஃபரன்ஷியேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை டேபிளர் காலமில் போடலான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்லேயும் இந்த டேபிளர் காலம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நான் எடுத்தே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அந்த கிராஃப் நான் என்ன கிராஃப் வரைஞ்சனோ அந்த கிராஃபை கொஞ்சம் ஒரு பெரிய ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த கிராஃபை, பட் அவங்க 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேபிளர் காலமாக நான் கொஞ்சம் மாற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் போட்டேன். ட்ரையல் 1 ட்ரையல் 2ன்னு நான் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சது. ஓகே, ஃபைன். சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா டிஃபரன்ஷியேஷனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் சொல்கிறோம்ல. ஸோ கால்குலஸில் நான் சொன்ன மாதிரி கால்குலஸுங்கிறது ஒரு சாப்டரு, அதுலேயும் 2 பர்டிகுலர் திங்ஸ் இருக்குது. ஒன்று டிஃபரன்ஷியேஷன், இன்னொன்று இன்டகிரேஷன். ரெண்டுமே இந்த மோஷன் அண்ட் ஸ்ட்ரைட் லைனில் வரும் தான். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ஒரு இன்டகிரேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் மட்டும் பார்ப்போம். டிஃபரன்ஷியேஷன்னா ஃபஸ்ட்டு அது மூலம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கிறோமா. இப்போ நம்ம ஜென்ரலாக இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பாரும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு
இப்படி ஏதாவது ஒரு ஸோ சம்திங் இந்த மாதிரி ஒரு லைனோ கிராஃபோ ஏதோ வரைகிறோம். ஸோ கிராஃப் வரையலாம், அப்போ தான் ஈஸி. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைகிறோம். இந்த கர்வை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோமா. ஒய் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம்னா இதில் நம்ம எக்ஸுங்கிற பாயிண்ட்டை நம்ம அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிடுவோம். வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிற இந்த இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இந்த இதில் என்ன பண்ணியிருப்போம்னா டைம் எடுத்துருப்போம். டைமை வந்து ஒரு வேரியபிள்னு சொல்கிறேன். ஏன் வேரியபிள்னு சொல்கிறேன்னா டைம் வந்து ஒரு வேரியபிள் சொல்கிறேன். ஏன்னா டைமுக்கு 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம். அதனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது வேரியபிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸில் இருக்கிற வேரியபிள் ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். இது எதை பொறுத்தும் டிபெண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் அதை இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒய்யில் இருக்கிற வேரியபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒய்யில் மார்க் பண்ணுற வேரியபிள் அது வந்து டிபெண்ட் வேரியபிளாக இருக்கும். அதுவும் அது டிபெண்ட் ஆன் எக்ஸாக இருக்கும். ஓகே, ஏன்னா எக்ஸுங்கிற வேரியபிள் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இந்த எக்ஸாம்பிளில் டைமை தான் நம்ம எக்ஸில் வரைஞ்சிக்கிறோம். அதே மாதிரி பொசிஷனை நம்ம ஒயில் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிராஃபில் என்ன இப்போ ஒரு கார் இருக்குது, காரோடைய பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. இந்த வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் இப்படி பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எனி ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ எனி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னால் ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்ன்னு இருக்கலாம். அதான் அதில் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸாக இருக்கலாம். இல்லைனா ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x கியூபாக இருக்கலாம். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3a + b இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம். இங்கே பாருங்கள், கடைசியாக எக்ஸுங்கிற ஒரு டேர்ம் இருக்கிறனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. பட் ஏ அண்ட் பின்னா என்ன சார் அப்படின்னா சம்டைம்ஸ் ஏ பிலாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சம் வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 5a, அப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துக்கன்னா புக்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் எக்ஸ் இருக்கலாம், இல்லைனா லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கலாம், சைன் எக்ஸ் இருக்க மாதிரி காஸ் எக்ஸ் இருக்கலாம், டேன் எக்ஸ் இருக்கலாம். அப்புறம் வேறு என்ன விட்டுருக்கேன், 5x கியூப் இருக்கா, இல்லைனா 3x ஸ்கொயரு ப்ளஸ் 2x ப்ளஸ் 5 இந்த மாதிரி ஒரு பெரிய ஈக்குவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஈக்குவேஷன்ஸாக இருக்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ இதுக்கு ஜென்ரலாக சில டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் இருக்குது. நான் எல்லா டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்க சொல்ல, பட் அட்லீஸ்ட் 1 or 2 டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது என்னென்னா இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னோமா. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் ஸோ அஸ்யூம் பண்ணுங்கள். ஸோ இஃப் ஓகே டிஃபரன்ஷியேஷன் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்னா dy/dx என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது எக்ஸ் பவர் என்னாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்க d/dx ஆஃப் எக்ஸ் பவர் n அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்னென்னா nx பவர் n - 1. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ எக்ஸ் க்யூப் இருக்குது, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா ஸோ d/dx ஆஃப் எக்ஸ் க்யூப் இருந்துச்சு அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணன்னு அர்த்தம். இதில் பவர் n இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எழுதுங்க. ஸோ nx பவர் n - 1 ஆச்சா. ஸோ அப்போ 3 இன்ட்டு n அப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 3 - 1 அப்படி எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் 3x ஸ்கொயர் ஆச்சா. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் இஸ் 3x ஸ்கொயர். அடுத்து இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, 5 இருக்குது, 10 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து 0. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம், 0 ஈஸி தான் அதுவும். ஓகே, ஸோ இப்போது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட் d/dx ஆஃப் கான்ஸ்டன்ட் 5 இருந்துச்சு அப்படின்னா 0, இல்லைனா வெறும் 10 இருந்தாலும் 0, எனி நம்பர் இருந்தாலும் அதனுடைய டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஓகே, அடுத்து எக்ஸுக்கு 0 ஆகிடுச்சா. அடுத்து இன்னொன்றுனா d/dx ஆஃப் sin x. ஸோ இந்த ஃபார்முலாலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். எப்போ கேட்டாலும் இந்த வேல்யூ சொல்லணும். நான் ரொம்ப கம்மியாக தான் எழுதுகிறேன், பட் நீங்கள் 11th and 12th மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி நீட்டுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் அட்லீஸ்ட் 1 or 2 ஃபார்முலாஸ் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா அந்த நேரத்தில் யோசிச்சுக்கூடாது. அதனால் ஃபார்முலாஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். மினிமமாக சில ஃபார்முலாஸ் மஸ்ட். அதில் இந்த ஃபார்முலாலாம் சைன் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா காஸ் எக்ஸ். அப்படியே d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா -sin x. ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்புறம் e/ax வரும். d/dx ஆஃப் e/ax வந்துச்சுன்னா a × e/ax. ஓகே, ஸோ இதெல்லாம் வரும். நான் இதை எழுதியிருக்கேன், இது காமிச்சிட்றேன். ஸோ எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் பார்த்துக்கலாம்.
ஓகே வெயிட் 1 செகண்ட் ஸோ டி பை டிஎக்ஸ் இது நம்ம பார்த்துட்டோம் எக்ஸ் பவர் என் விச் இஸ் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 சைன் எக்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸு கான்ஸ்டன்ட்டை பண்ணால் 0 இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸு லான் ஆஃப் எக்ஸை பண்ணால் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லான் ஆஃப் எக்ஸ் 1 பை எக்ஸு அப்புறம் மெயினாக இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க tan x = sec square x அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவும் வேணும் கூட இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸும் வேணும் ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ப்ராடக்ட் ரூல் கோஷன் ரூல்னு இருக்குது அது டேரெக்டாக சம் மூலியமாக போயிடலாம் ஸோ இதுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் சைன் எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா டிஃபரன்ஷியேஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் டிஃபரன்ஷியேஷனை பற்றி கொஞ்சோண்டு ஐடியா சொல்கிறது தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயரு என்னது சைன் எக்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு நான் இண்டிவிஜுவலாக டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அது நம்ம பண்ணும்போது 2xன்னு வருமா எப்படி 2x வரும் ஏன்னா n = 2 ஸோ n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஸோ n = 2னால ஃபஸ்ட்டு 2 எழுதிக்குங்க அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1 ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2xன்னு வரும் ஏன்னா 2 மைனஸ் 1 1 ஆயிரும் ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 2x வரும் ஸோ அதனால் 2x ஆகிடுச்சு ஓகே ஃபைன் அடுத்து இதுவே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் என்னது வெறும் காஸ் எக்ஸ் தான் ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணால் சேம் தான் பட் ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது அதாவது எக்ஸ் ஸ்கொயரும் சைன் எக்ஸும் ப்ராடக்ட்டில் இருக்குது அப்போ என்ன பண்ணுன்னா ஈஸி தான் இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரு சைன் எக்ஸ் இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரெண்டு டேர்மில் ஒரு டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டேர்மை அப்படியே வச்சுக்கணும் ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டேர்மை அப்படியே வச்சுக்கணும் ப்ளஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது இதில் ஃபஸ்ட் டேர்ம் என்னது இது ஃபஸ்ட் டேர்மு இது செகண்ட் டேர்ம் ஸோ ஃபஸ்ட் டேர்மை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ் போட்டுட்டு ஃபஸ்ட் டேர்மை வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ செகண்ட் டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் செகண்ட் டேர்ம் என்னது விச் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஓகே டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஓகே இது வரைக்கும் ஓகேவா இப்போ இது ஈஸி தான் இப்போ இனிமேல் ஈஸி தான் இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண அர்த்தம் நம்மளுக்கு தான் முன்னாடி தெரியும் விச் இஸ் 2x ஸோ அப்போ 2x எழுதிக்கலாம் அப்புறம் சைன் எக்ஸு 2x சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயரு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்னது விச் இஸ் காஸ் எக்ஸ் ஓகே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் விச் இஸ் காஸ் எக்ஸ் ஸோ அப்போ இதில் எது அவ்வளோதான் இதை சிம்பிளிஃபை பண்ணால் அவ்வளோதான் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டைமாக நான் ஃபஸ்ட்டு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் அப்படியே வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு டேர்மை வச்சுட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் யோசிச்சு பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு டேர்மை எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறேன் செகண்ட் டேர்மை ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று இருக்குது இப்போ நான் ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுகிறேன் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிமிலராக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதியிருக்கேன் ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதியிருக்கேன் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு இதை ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு வெளியில் நான் சொன்னதான் முன்னாடியே சொன்னதான் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் போதாது செம்ம சால்வ் பண்ணணும் ஸோ இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஓகேவா ஸோ இது ப்ராடக்ட் ரூல் முடிஞ்சு அடுத்து கோஷன் ரூல் ஸோ இருங்க ப்ராடக்ட் ரூல் நாங்கள் போட்டேன் பாருங்க ஸோ ப்ராடக்ட் ரூல் நான் சொல்லியிருக்கேன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஃபஸ்ட்டு இது டேரெக்டாக பாருங்கள் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா சொன்னேன் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிளும் அதே மாதிரி சொல்லிடுறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயரு டிவைடட் பை சைன் எக்ஸ் இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் எக்ஸ் பார்த்துட்டோம் பட் இங்கே பாருங்கள் இதில் எந்த ஃபார்மில் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது இதுவும் எக்ஸு இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்லியிருக்கேன் சாரி ஸோ இப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் எக்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிடணும் விச் இஸ் 2x ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் விச் இஸ் 2x இன்ட்டு சைன் எக்ஸை அப்படியே வச்சுக்கணும் மைனஸ் சைன் எக்ஸ் ஃபஸ்ட்டு சாரி எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும் விச் இஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் பண்ணல ஃபஸ்ட்டு இருங்க நான் தப்பாக தான் பண்ணிட போகிறேன் கரெக்டு தான் ஸோ இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோமா அடுத்து சைன் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே மேலே எழுதிக்கிட்டோம் மைனஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் காஸ் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன பண்ணணும்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்
into g of x minus f of x into g dash of x, இது g dash of x divided by g of x the whole square, g of x the whole square. இங்க யோசிச்சு பாருங்க, f of x divided by g of x, அதாவது differentiation of d by dx of f of x divided by g of x. ஓகே, இது பண்ணோன்னா எனக்கு என்ன ஃபார்முலா, f dash of x into g of x minus f of x into g dash of x divided by g of x the square. ஓகே, ஸோ இதுவுமே நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிப்பீங்க. பட் இந்த மினிமம் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இந்த கோஷன்ட் ரூலு, ப்ராடக்ட் ரூலு, அதுக்கப்புறம் இந்த டிஃபரன்ஷியேஷன் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 தான் நடுவில் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு இதெல்லாம் மெயினாக இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தேவை. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னங்கிறது ஓரளவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சுற்றி வளைச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேஷனுங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம அது பண்ணிட்டோம். ஓகே, அப்புறம் ஃபைன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா 2-3 சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சம் சால்வ் பண்ணால் இது முடிஞ்சு போச்சு, இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 2.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போனா என்ன சொல்லிட்டான், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டானா, இதனுடைய பொசிஷனை இஸ் கிவன் பை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ பாருங்கள், a + bt ஸ்கொயர். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன சொன்னோம், ஒரு பொசிஷன் டைம் கிராஃப் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸாம்பிள் தனரி எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அந்த எக்ஸாம்பிள் பொசிஷன் டைம் கிராஃபை நான் என்ன பண்ணேன், இப்படி வரைஞ்சேன். இந்த கிராஃப் அப்படி இல்லை, பட் இந்த கிராஃப் நான் என்ன சொன்னேன், x = 0.08 t³ சொன்னேன் என்னோட பழைய எக்ஸாம்பிள். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கான், இந்த கிராஃப் இருக்கான், அந்த கிராஃபோட ஈக்குவேஷனை டேரெக்டாக கொடுத்துட்டான். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலே நம்ம மனசில் டக்குன்னு வரணும், டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கான். ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னா, a = 8.5 மீட்டர்னு கொடுத்துருக்கான். அதே மாதிரி பியோட வேல்யூ which is 2.5 மீட்டர்/செகண்ட்² சொல்லிட்டான். ஏவோட வேல்யூ சொல்லிட்டான், பியோட வேல்யூ சொல்லிட்டான். அப்போ இப்போ எழுதும்போது என்ன எழுதுவோம்னா, x = 8.5 + 2.5 t². ஓகே, x = 8.5 + 2.5 t² எழுதிட்டோமா. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடணும். இப்போ இதில் மெயினாக என்ன சொல்லிட்டான், இதில் t is measured in seconds. அப்போ டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இந்த கிராஃபை அழிச்சிட்றேன். ஸோ ஒரு மாதிரி கிராஃப் வந்திருக்கு. அந்த கிராஃபோடைய வேல்யூ x = a + b t² ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வெலாசிட்டி கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த வெலாசிட்டி. இதில் வெலாசிட்டின்னு மட்டும் ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நான் தான் சொல்லியிருக்கேன், இதிலேருந்து வெறும் வெலாசிட்டின்னு சொன்னால் அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் கேட்குறது என்ன கேட்குறான், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அதுலேயும் எந்த இதில் கேட்டிருக்கான், அட் டைம் t = 0 என்ன, அட் டைம் t = 2 என்ன. ஸோ இப்போ இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதுதான் அந்த கிராஃப்னா, அட் டைம் t = 0 அட் டைம் t = 0 வெலாசிட்டி எவ்வளோ, அட் டைம் t = 2 வெலாசிட்டி எவ்வளோ. இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதுக்கு அடுத்து போவோம். ஸோ இப்போ கிவன் ஈக்குவேஷன் ஈக்குவேஷனை டேரெக்டாக எழுதிட வேண்டியதான், which is x = 8.5 + 2.5 t². ஓகே, இப்போ என்ன பண்ணணும், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dx/dt பண்ணணும். ஓகே, which is equal to என்ன பண்ணுறோம், d/dt ஆஃப் இந்த எக்ஸுக்கு பதிலாக பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், நம்ம முன்னாடியே சொன்னதான், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் பண்ணாலே அந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சிரும் அந்த ஈக்குவேஷனுக்கு. ஸோ அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx/dt. ஸோ d/dt போட்டு d/dt ஆஃப் 8.5 + 2.5 t². 8.5 + 2.5 t² எழுதுறேன். இப்போ பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா 2 டேர்ம் இருக்குது. ஏன் 2 டேர்ம் இருக்குன்னா, 2 டேர்மை நடுவில் ப்ளஸ்ஸுங்கிறத அப்படியே பிரிச்சாச்சு. ஸோ இது ஒரு டேர்மு, இது 2வது டேர்ம். ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டேர்ம் தனித்தனியாக எழுத போகிறேன். ஸோ இது சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு இதை அப்படியே உள்ள டிஃபரன்ஷியேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஷியேஷன் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ d/dt ஆஃப் 2.5 t². இதுவுமே ஒரு ஃபார்முலா தான். என்னென்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் d/dx ஆஃப் f of x ப்ளஸ் g of x இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, f dash of x ப்ளஸ் g dash of x. ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை, ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணால் f dash of x ஆயிரும், இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் g dash of x ஆயிரும். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f of x f dash of x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் g of x g dash of x. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா நான் சொல்லலை, எதுக்கு நிறையா ஃபார்முலா சொல்லிக்கிட்டு டைம் யூஸ் பண்ணிட்டு, பட் இதனால்
எப்பயும் போல் சொல்லிட்டேன். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறோம், நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எ கான்ஸ்டன்ட்டு 0. ஏன்னா இது 8.5ங்கிறது ஒரு நம்பர், இட் இஸ் அ 0. அப்போ ஃபஸ்ட் இது 0ன்னு எழுதிடணும். அடுத்து இப்போ d/dt ஆஃப், இங்கே பாருங்கள் இதுலேயும் 2 டேர்ம் இருக்குது சொல்லப்போனால், இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மாக. இப்போ திரும்பி இதே மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா d/dx ஆஃப் f of x இன்ட்டு g of x. இந்த ஃபார்முலாவில் f dash of x இன்ட்டு g of x ப்ளஸ்ஸு f of x இன்ட்டு g dash of x. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒன்று என்னென்னா, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ கான்ஸ்டன்ட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 வருமா, அப்போ இந்த ஈக்குவேஷனே 0 ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்னா, இந்த இது மட்டும் எழுதிக்கலாம். அதாவது ஈக்குவேஷன் சரி நான் எழுதிய காமிச்சிட்றேன், எதுக்கு குழப்பிக்கிட்டேன். ஸோ இது 2.5 t ஸ்கொயராக ஃபஸ்ட்டு 2.5 டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு t ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் 2.5 வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஏன் இந்த டேர்ம் 0 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, இன்னொரு 0 ஆட் பண்ணுறேன். இப்போ வெறுமனே இருக்கிறது 2.5 இன்ட்டு d/dt ஆஃப் t ஸ்கொயர் தான் இருக்குது. ஓகே, இப்போ இது மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 0லாம் விட்டுட்டு இதை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், விச் இஸ் 2.5 d/dt ஆஃப் t ஸ்கொயருங்கிறது என்னது, ஃபார்முலா என்னது, எக்ஸ் பவர் என்ன இருந்துச்சுன்னா அது n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஆயிரும். இங்கே n வந்து 2, ஸோ அப்போ இன்ட்டு 2.5 இன்ட்டு 2 இன்ட்டு t பவர் 2 மைனஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 2.5 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 5, t பவர் 1 வெறுமனே டீன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சரு கடைசியாக dx/dtங்கிறது எனக்கு வந்தது 5tன்னு வந்திருக்கு. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சிம்பிளாக வெலாசிட்டினா இங்கே இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5tன்னு வந்துருச்சு. ஆனால் அவன் கேட்டது என்ன கேட்டிருக்கான், அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0 செகண்ட், அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போது டேரெக்டாக எழுத வேண்டியது, அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0ல் என்னது, அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸில் என்னது, கரெக்டாக. ஸோ வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 5t. இப்போது அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0னா v at 0ன்னு எழுதிக்குங்க. அடுத்து அதே மாதிரி ஸோ அட் v at time t is equal to 0ன்னு எழுதிக்குங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ 5 into 0 which is nothing but 0 meter per second. ஓகே, ஸோ அப்போ 0 meter per second. velocity at time t is equal to 0 is 0 meter per second. அடுத்து velocity at time t is equal to 2 வேணும்ல, ஸோ velocity at 5 into t, so which is velocity at time t is equal to 2, which is 5 into 2. ஓகே, டீக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம், விச் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2, விச் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், வெலாசிட்டி அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சோம், வெலாசிட்டி அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் ஈஸி தான், பட் ஜென்ரலாக ரொம்ப பேசிக்காக சொல்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் நான் இதுவும் டைம் எடுத்துப்பேன், வேறு வழியே இல்லை, எனக்கு அப்படி தான் சொல்ல வருது. ஓகே, அடுத்து இன்னொன்று என்னென்னா, இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டதான், வெலாசிட்டி அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0, t இஸ் ஈக்குவல் டு செகண்ட்ஸ், ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2, t இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சிட்டேன், t இஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிருந்தேன், t இஸ் ஈக்குவல் 2ல வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவன் என்ன கேட்குறான், அடுத்து டைம் t இஸ் ஈக்குவல் டு 2ல என்ன ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு டைம் t இஸ் ஈக்குவல் டு 2ல இருந்து டைம் t இஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு அதை முதல்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இதுதான் அந்த பொசிஷன் டைம் கிராஃபு. சும்மா ரஃப்பாக எழுதி வரைஞ்சிக்கங்க, அப்படியே எக்ஸாக்டாக வரையணும் அவசியம் இல்லை. ஸோ இதை பொசிஷன் டைம் கிராஃபை xt கிராஃப்னு போடுறேன். ஸோ இதில் என்ன கேட்டிருக்கான், இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் விச் இஸ் x இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b t ஸ்கொயர்னு இருந்துச்சா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு கரெக்டாக. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b t ஸ்கொயர் இருந்துச்சு, அந்த ஈக்குவேஷன் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு t இஸ் ஈக்குவல் டு 2, t இஸ் ஈக்குவல் டு 4ல் இருக்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்கான். ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம எப்படி வரையோம்னா, எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் டேரெக்டாக ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு இதனுடைய டெல்டா t கண்டுபிடிப்போம், அதே மாதிரி இதனுடைய டெல்டா x கண்டுபிடிப்போம். இது ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டால் தான் இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் டேஞ்சன்ட் வரைஞ்சி ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸோ அவன் கேட்டிருக்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் தீஸ் 2 டைம் இன்டர்வல்ஸ். கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எல்லாம் கஸ்டமர். ஸோ அப்போது வி ஆவரேஜ் வெலாசிட்டி ஓகே பிட்வீன் டைம் t இஸ் ஈக்குவல் டு எழுதிங்க, டீம் t இஸ் ஈக்குவல் டு t2, t இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என்ன ஃபார்முலா, டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா t. ஸோ இதில் டெல்டா எக்ஸ் என்னது, டெல்டா எக்ஸ் நம்ம பார்ப்போம், அதாவது எக்ஸ் அட் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், டிவைடட் பை டைம் டெல்டா t என்னது, இது ரெண்டுக்கும் உள்ள டைம் தான் இது, விச் இஸ் ஈக்குவல் டு 4 - 2. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும், எக்ஸ் அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2
x at t is equal to 2 தெரியணும், x at t is equal to 4 தெரியணும். அப்போ தான் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டெல்டா எக்ஸ் என்னதுன்னா ஒன்றும் இல்லை, இதில் இருக்கிற எக்ஸோட வேல்யூவும் இதனோட இருக்கிற எக்ஸோட வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியணும் x at t is equal to 4 தெரியணும், மைனஸ் x at t is equal to 2 வேல்யூ தெரியணும். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். x at t is equal to 4 மைனஸ் x at t is equal to 2. ஓகே, x at t is equal to 4 மைனஸ் x at t is equal to 2. ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதனால் நான் பண்ணுறேன், நம்மளுக்கு தெரிஞ்சது x is equal to a plus b t ஸ்கொயரு. ஸோ அதனுடைய ஃபார்முலானா விச் இஸ் 8.5 into 2.5 t ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ அட் டைம் t is equal to 4ல் எக்ஸோட வேல்யூ என்னது? விச் இஸ் 8.5 ப்ளஸ் 2.5 இன்ட்டு டீக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் விச் இஸ் 16 இன்ட்டு 2.5 ப்ளஸ் 8.5 போட்டால் 48.5. ஓகே, அட் t is equal to 4ல் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அடுத்து அட் t is equal to 2 கண்டுபிடிக்கணும். ஓகே, அட் t is equal to 2ல் x is equal to 8.5 ப்ளஸ் 2.5 ஆஃப் 2 ஸ்கொயர். ஸோ அப்போ 2 into 2 4 into 2.5 10 18.5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 18.5. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணுறேன், வெலாசிட்டி ஆவரேஜ் பிட்வீன் டைம் இன்டர்வல் அப்படி போடும்போது எக்ஸ் அட் t is equal to 4 என்னது? விச் இஸ் 48.5 மைனஸ் 18.5 டிவைடட் பை 4 minus 2 2. ஆல்ரெடி இங்கே 4 minus 2 இருக்குது, விச் இஸ் 2. இப்போ மேலே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 48ல் 48.5ல் 18.5 போச்சுன்னா 30 டிவைடட் பை 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்ட். இப்போ யோசிச்சு பாருங்கள், வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி 15 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஆனால் வெலாசிட்டி அட் டைம் t is equal to 0 வெலாசிட்டி அட் டைம் t is equal to 2 பாருங்கள் 10 மீட்டர் செகண்ட். இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 2லேருந்து 4க்கு போகும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஆனால் அட் டைம் டீயில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது? விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10 மீட்டர் பர் செகண்ட். இது அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு ஆவரேஜ் வெலாசிட்டி இன் திஸ் கேஸ். இந்த கேஸில் இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி இங்கே 10 பட் ஆவரேஜ் வெலாசிட்டி 15 பிட்வீன் இந்த இன்டர்வலில். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் இன் திஸ் கேஸ். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு சம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இது அட்லீஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது கொடுத்தாலும் இந்த இதில் நம்ம இப்படி தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் வேரிஸ் வித் டைம். ஸோ அதான் பொசிஷன் டைம் கிராஃபுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ 4t ஸ்கொயர் மைனஸ் 15t ப்ளஸ் 25. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? பொசிஷன் கேட்டிருக்கான், வெலாசிட்டி கேட்டிருக்கான். of the particle at a time t is equal to 0. பொசிஷன்னா இதுதான் பொசிஷன், எக்ஸ் தான் பொசிஷன். ஸோ அட் டைம் t is equal to 0, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ஸோ விச் இஸ் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கேயும் டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகிடும்? இதுவும் 0 இதுவும் 0 பட் 25 மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அப்போ பொசிஷன் வந்து 25 மீட்டர்ஸ். ஐ திங்க் இதில் எதுவுமே எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ அசியூம் பண்ணிங்க எக்ஸ் வந்து கிவன் இன் மீட்டர்ஸ்னு எடுத்துக்கங்க. அப்போ இந்த கேஸில் 25 மீட்டர்ஸ் ஆகிடுச்சா? இப்போ அடுத்து இன்னொன்று என்ன கேட்டிருக்கான்? வெலாசிட்டி கேட்டிருக்கான். வெலாசிட்டிக்கு இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குமா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4t ஸ்கொயர் மைனஸ் 15t மைனஸ் 15t ப்ளஸ் 25. ஸோ அப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் dx by dt. dx by dt தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கோம், விச் இஸ் கிவன் அஸ். ஃபஸ்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. 4 கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்கிறோம், மல்டிப்ளிகேஷனுங்கனால அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ அப்போ டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2t அப்புறம் 15. டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதுக்கு என்ன ஃபார்முலா? எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னா. ஸோ எக்ஸ் பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் n எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இங்கே ஆல்மோஸ்ட் t பவர் 1 இருக்குது. ஓகே, அப்போ n பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 இன்ட்டு t பவர் 1 மைனஸ் 1. 1 மைனஸ் 1ங்கிறது 0. அப்போ t பவர் 0 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் கடைசியாக 1 தான் வரும். ஸோ அதனால் நான் 15 எழுதிக்கிறேன். ஸோ ப்ளஸ் 25. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கா இல்லை நான் ஸ்லோவாக போகிறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா இது இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் படிக்கிறீங்க. டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டெகிரேஷன் தெரிஞ்சால் தான் இந்த சம்லாம் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் நான் டிஃபரன்ஷியேஷன் டக்குன்னு போகிறேன். ஓகே, சரி, டைம் எடுத்து போகிறேன். இப்போ இங்கே இடத்துல 4 into 2t விச் இஸ் நத்திங் பட் 8t மைனஸ் 15 ப்ளஸ் 25. 15 ப்ளஸ் 25 மைனஸ் 15 ப்ளஸ் இங்கே பாருங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன்.
இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 வரும். ஸோ அது வராது. ஸோ அப்போ 8t minus 15 தான் வேல்யூ. ஸோ அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 8t minus 15. அவன் என்ன கேட்டிருக்கான், அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0 தான் எனக்கு வெலாசிட்டி வேணும்னு கேட்டிருக்கான். எனக்கு ஈக்குவேஷனாக தான் வந்திருக்கு. இந்த ஈக்குவேஷனாக வந்து எனக்கு வேல்யூ வரல. அப்போ அட் டைம் t is equal to 0 சப்ஸ்டிட் பண்ணால் velocity is equal to 8 into 0 minus 15. ஸோ minus 15 மீட்டர் per செகண்ட். சரி, இப்போ ஏன் மைனஸ் வருது? இப்போ நான் எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ இது வந்துருச்சா? அண்ட் ஏன் மைனஸ் வருது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான், வெலாசிட்டி இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. மைனஸ் வந்துச்சுன்னா நான் எதை பாசிட்டிவ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கேன்? இப்போ இதுதான் பாசிட்டிவ் ஆக்சிஸ் கன்சிடர் பண்ணிக்கேன்னா என்னோட வெலாசிட்டியோட வெக்டர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும் டைரக்ஷன். ஸோ அதனால தான் நெகட்டிவ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், வந்தாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டிருக்கான்னா, when will the velocity of the particle becomes 0ன்னு கேட்டிருக்கான். அது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுவும் ஈஸி தான். ஸோ என்ன கேட்டிருக்கான்னா, அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி எப்போ 0 வேணும்னா இந்த ஈக்குவேஷன் தான் மெயின் எடுத்துக்கணும். ஸோ v is equal to 8t minus 15. அவன் என்ன கேட்டிருக்கான், அட் டைம் என்ன வேணும்னு கேட்குறான். அட் டைம் t, எந்த டீயில் வெலாசிட்டி 0வாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடுமா? ஸோ 8t minus 15, அதாவது வெலாசிட்டிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 is equal to 8t minus 15. ஸோ அப்போ 8t which is equal to 15. அப்போ t is equal to 15/8. ஸோ ஆன்சர் எவ்வளவு? 15/8னா ஆன்சர் which is 1.875. ஸோ 1.875 செகண்ட்ஸ். ஸோ t is equal to 1.875 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த டைமில் வெலாசிட்டி எனக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டோம். இதுவே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்காக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதனோட சம்ஸ் 1 or 2 சம் சால்வ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வேறு வீடியோவில் வேறு விதமாக ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.